இனிய வணக்கங்களுடன் உங்கள் ஸ்கைடெக். நாம் இன்றைக்கி 5 kg மிஷினை பற்றி பார்த்துருவோம். இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா மிஷின் ஓடுது, ஆனால் பிட்டெல்லாம் உடைக்காது, வெறும் பில்டப் மட்டும்தான் இருக்கும். இந்த மிஷினில் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு வெறும் சத்தம் மட்டும் இருக்கும், பட் பிட்டு எக்காரணத்துக்கு கொண்டும் ஆமரிங் ஆகாது. ஸோ ஆர்மேச்சர் ஃபால்ட்டா கியர் ஃபால்ட்டா அப்படின்றத நாம் செக் பண்ணுறோம். இப்போ பாருங்கள் சத்தத்தை. மேலே இருக்கிற கனெக்ட் ராடு சுத்தாமல் இருக்குங்களா, இதுதான் கம்ப்ளைண்ட்டு. உள்ளே இருக்கிற ஆர்மேச்சர் எல்லாம் சுற்றுது, பட் மேலே இருக்கிற கனெக்ட் ராடு சுற்றலை. ஒன்று கியர் ப்ராப்ளமாக இருக்கும், இல்லைனா ஆர்மேச்சர் தேஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஆர்மேச்சர் தேஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுறதுக்காக பேக் சைடு கவரை ஓப்பன் பண்ணுறோம். கவரை ஓப்பன் பண்ண பிறகு மறக்காமல் ப்ரஷ்ஷை கம்பல்சரி எடுத்துடணும். ப்ரஷ்ஷை கழட்டி எடுத்த பிறகு ஹேண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா ஹேண்டில் செட்டு மோட்டரோடவும் கனெக்ட் ஆகிருக்கும், மேலே இருக்கிற மெட்டல் பார்ட்டோடவும் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு எந்த சைட்லேருந்து கழட்டி எடுத்தால் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அந்த சைடு நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் தனியாக கழட்டி எடுத்து மிஷின் மட்டும் தனியாக எடுத்தாலும் சரி, இல்லைனா ஹேண்டில் செட்டு அப்படியே கழண்டு வந்தாலும் பரவாயில்லன்னு எடுத்தாலும் சரி. ஸோ நமக்கு என்ன கன்வீனியன்ட்டு, எது மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை ரிமூவ் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். இப்போது நம்ம அலன் கீயை போட்டு மோட்ரு செட்டை கழட்டி எடுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அலன் கீ இருக்கும். இதை லூஸ் பண்ணி எடுத்து நம்ம மோட்ரு செட்டை கழட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும், இது வேறு வழியில் போட்டு கழட்டி எடுத்து தான் ஆகணும். கழட்டுறதுக்கும் கொஞ்சம் அன்கன்வீனியண்ட்டாக தான் இருக்கும். அதை பற்றிலாம் மைண்ட் பண்ணாதீங்க. நம்ம இதை கழட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஆர்மேச்சர், ஃபீல்டு காயில் மொத்த செட்டும் பவர் சப்ளையோடு நம்ம கையில் வந்துடும். பவர் கார்டும் இது கூட தான் ஹேண்டிலோடு கனெக்ட் ஆகிருக்கும், அதுவும் சேர்ந்து நமக்கு கையில் கிடச்சிரும். இப்படி கழட்டி எடுக்கும்போது நம்ம ஆர்மேச்சர் நல்லாயிருக்கா, ஆர்மேச்சரில் கியர் தேஞ்சிருக்கா, இல்லை மோட்ரு கிளியராக ஓடுதா அப்படின்றத ரொம்ப ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல் செட்டாக கையில் வந்துடும். ஏன்னா இது அலன்கி லென்த்தாக இருந்தால் கழட்டி எடுத்துடலாம். நம்மகிட்ட லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் டைமிங் எடுத்துக்குது. இப்போ நம்ம அலன்கியை கை எடுத்துகிறோம், மோட்டர் செட்டு தனியாக வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ கையில் நம்ம எடுத்த செட்டில் தான் ஆர்மேச்சர் எல்லாம் இருக்குது. இப்போது நம்ம ஆர்மேச்சர் கியர் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குது, எந்த டேமேஜும் இல்லை. ஸோ அப்போ ஆர்மேச்சர் கியர் நல்லா இருந்ததுன்னா உள்ளே இருக்கிற கியர் தான் தேஞ்சு போயிருக்கு. இப்போ நம்ம அந்த கியரை கழட்டி எடுக்கணும். ஓகேங்களா, அந்த கியரை கழட்டி எடுக்கணும்னா கனெக்ட் ராடு கழட்டி எடுக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கிற மவுத் செட்டியும் உருவி எடுக்கிறோம். அதில் ஒரு 4 ஸ்க்ரூ போட்டிருக்கோம், அது ரொம்ப டைட்டாக இருக்கும். தட்டிட்டு அப்புறம் கரெக்டாக கடன்னு ஈஸியாக வந்துடும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைகர் இருக்கும். ஸ்ட்ரைகருடைய டைரெக்ஷனை பார்த்து எடுங்க வெளியே, அது ரொம்ப முக்கியம். கனெக்ட் ராடெலாம் ஆஸ் யூஷுவல் பொசிஷனுக்கு அது செட் ஆகிடும். கனெக்ட் ராடு பின்னு எல்லாம் இருக்கும். ஸ்ட்ரைகரை மட்டும் டைரெக்ஷன் எந்த சைடுன்னு பார்த்து எடுத்துங்க. ஸ்ட்ரைகரில் முன்னாடி சைடு சின்ன டயாவாக இருக்கும், அது ஃப்ரண்ட் சைடில் பிட்டு சைடு போகணும். ஓகேங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாற்றி போட்டிங்க அப்படின்னா ஆமரிங்கில் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். இந்த 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்த உடனே ஃப்ரண்ட் செட்டு தனியாக கழண்டு வெளியே வந்துடும். இப்போ பாருங்கள், ஃப்ரண்ட் செட்டை கழட்டி எடுக்கிறேன், லைட்டாக ஷேக் பண்ணி எடுத்தால் வெளியே வந்துடும். ஸ்ட்ரைகர் கீழே விழுந்துருச்சு. இதுதான் ஸ்ட்ரைகர், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ட்ரில்லிங் மிஷினை விட இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதை எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம கனெக்ட் ராடை கழட்டி எடுத்துடலாம். கனெக்ட் ராடை லைட்டாக ஒரு கையில் எடுத்துகிட்டு இழுத்தா வெளியே வந்துடும். பிஸ்டன் பின்னோடு வந்துச்சு, அப்படியே எடுத்து போட்டாச்சு. இப்போது நாம் கியரை தட்டி கழட்டி எடுக்கணும், அவ்வளோதான். பேக் சைடில் திருப்பி சுற்றில் அடித்தோம்னா ஈஸியாக வந்துடும். அந்தளவு ரொம்ப மோசமாலாம் இருக்காது. இப்போ நம்ம கியர் புது கியருக்கும் பழைய கியருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கியர் வாங்கி கொண்டு வந்து விட்டோம். கியரை பார்த்திங்கன்னா பழைய கியர் அப்படியே நைஃப் மாதிரி தேஞ்சிருக்கு. ஓகேங்களா, இப்போ நம்ம கியரை சேஞ்ச் பண்ணலாம். கியர் தான் பிரச்சனை, ஒரு தட்டினா வந்துடும். இப்போ கியர் லெவலில் மட்டமாக சாப்பிட்டு போனதால் நம்ம ஒரு சின்ன பீஸ், ஏதாவது மெட்டல் பீஸ் வச்சு ஒரு தட்டினோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். ரொம்ப பெருசாலாம் ரொம்ப டைட்லாம் இருக்காது. அதனால் நம்ம
ஓரளவு ஈஸியாக கழட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஒரே ஒரு மெட்டல் பீஸ் ஒன்று வைக்கிறேன் அந்த ஷாஃப்ட் மேலே வச்சுட்டு சுற்றில ஒரு தட்டு, அவ்வளோதான், கியர் கழண்டு வெளியே வந்துருச்சு. இப்போ நம்ம கியர் எடுத்துட்டோம். புது கியருக்கும் பழைய கியருக்கும் இதில் வந்து கரெக்டாக தெரியுமானான்னு தெரில கேமராவில். பழைய கியர் வந்து அப்படியே கத்தி மாதிரி பிளைடு மாதிரி தேஞ்சிருச்சு. பிளைடு மாதிரி தேஞ்சிச்சு அப்படின்னா அந்த கியர் அவ்வளோதான். ஓகேங்களா? நம்ம எதுவாக இருந்தாலும் கியரை மாற்றி தான் ஆகணும். இங்கே பார்த்துங்க, புது கியர் பழைய கியர் நல்லாவே தேஞ்சிருக்கு. இப்போ நம்ம புது கியரை அடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்ளிப் ஒன்று இருக்கும். அந்த சர்க்ளிப் ரிமூவ் பண்ணிவிட்டு வேணும்னா பேரிங் மாற்றிக்கலாம், இல்லைனா அப்படியே விட்டுடலாம். ஸோ கீழே க்ரீஸ் அடிக்குது அப்படின்னா இந்த பேரிங்கை மாற்றிட்டு கீழே ஒரு ஆயில் சீல் ஒன்று இருக்கும், அதை மாற்றிக்கலாம். இல்லை க்ரீஸ்லாம் அடிக்கல, எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை, இது மட்டும்தான் கம்ப்ளைண்ட் அப்படின்னா நம்ம பேரிங் கழட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா 6303 பேரிங் இருக்கும். 6303 ஓகேங்களா? தேவைப்பட்டால் பேரிங் மாற்றிக்கலாம். க்ரீஸ் அடிக்கல அப்படின்னா மாற்ற வேண்டிய அவசியம் இருக்காது. க்ரீஸ் அடிச்சதுன்னா ஸ்லாக்னஸ் ஆகிட்டு இருக்கும் பேரிங்கு. ஸோ அதனால் வந்து க்ரீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த சாஃப்ட்டை மறுபடியும் அடிச்சிடலாம். இந்த சாஃப்ட் அடிக்கிறது பார்த்திங்கன்னா மேலேருந்து போட்டு சும்மா ஜஸ்ட் கட்டிங் பிளேயரில் சுற்றியில் தட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கட்டிங் பிளேயரில் வச்சு பாருங்கள், நான் கையில் வெறும் கையில் தான் தட்டுறேன். கீழே போய் முட்டின உடனே நம்மளுக்கு முட்டுறது கிளியராக தெரியும், சத்தம் மாறிடும். இப்போ அடுத்தது கியரை போட்டு அடிச்சிடலாம். இந்த சாஃப்ட் அடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஆயில் சீல் எடுத்துக்கிச்சா இல்லை கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த இடத்துல ஒரு ஆயில் சீல் இருக்குது. இப்போ நான் கை வைக்கிற இடத்துல அந்த ஆயில் சீல் வந்து கிளியராக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்ம கியரை அடிச்சுக்கலாம். உள்ள ஒரு காற்று பின் இருக்கும், அந்த பின்னை கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டு கியரை பொசிஷன் பண்ணி அடித்தோம்னா கியர் சர்வசாதாரணமாக இறங்கிடும். அந்த காற்று பின்னை மட்டும் கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கியரை வச்சு 4 இருக்குன்னா அழகாக போய் செட் ஆகிடுவான். கியர் மாற்றுறதெல்லாம் ஈஸியாக மாற்றிடலாம். இந்த மிஷினில் ஆர்மேச்சர் மாற்றுறதை ஈஸியாக மாற்றிடலாம். இதில் இருக்கிற எல்லா வேலைகளையுமே ஈஸியாக முடிஞ்சிடும். ஏன்னா ஸ்பேஸ் நிறைய இருக்கும். அதனால் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், வேலையாக சொல்லவும் முடிச்சிடலாம். இப்போ கியர் அடிச்சிட்டோம் அப்படின்னா கையில் சுற்றி பார்த்தா கனெக்டர் அடி சுற்ற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மோட்டரை மாட்டலாம். மோட்டர் மாட்டுறதுக்கு முன்னாடி நம்ம கழட்டி எடுத்துருக்கோம், அசம்பிள்டு கிளியராக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கணும். நம்ம அப்படி சப்போஸ் அசம்பிள்டு கிளியராக இல்லை அப்படின்னா நம்ம தட்டி கொஞ்சம் அசம்பிள் பண்ணிவிட்டு மோட்டர் கிளியராக சுற்றுதா, ஆர்மேச்சர் வந்து கிளியராக சுற்றுதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மேல் செட்டை இறக்கிடலாம். மேல் செட்டை இறக்கிட்டு பாருங்கள், சுற்றி பார்த்தா நார்மலாக ஃப்ரீயாக தான் சுற்றும். அப்படியே பெரட்டி போட்டு ஸ்க்ரூவை போட வேண்டியது தான். ஓகேங்களா? இப்போது தேவைப்பட்டால் க்ரீஸ் அடிச்சிக்கலான்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம இப்போ கியர் மாற்றிருக்கோம், கம்பல்சரி க்ரீஸ் அடித்து தான் ஆகணும். வேணுன்ற அளவுக்கு க்ரீஸ் அடிச்சுக்குங்க. உள்ள க்ரீஸ்க்கு ஏரியா இருக்கும், அந்த ஏரியாவிலலாம் நல்லா ஃபில் ஆகிற மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரீசைக்கிள் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து கியரும் சீக்கிரம் தேயாமல் இருக்கும், நாய்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ நம்ம பொசிஷன் பண்ணிட்டோம், அப்படியே பெரட்டி போட்டு ஸ்க்ரூவை போட்டுடலாம். வழக்கம் போல் இந்த ஸ்க்ரூவை போடும்போது கொஞ்சம் டஃப்பு கொடுத்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுவே அலன் கீ லென்த்தாக இருந்தது அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். நான் அலன் கீ லென்த்தாக இருந்தது எங்கே வச்சேன்னு தெரியல, அதனால தான் நான் சின்ன அலன் கீயை வச்சு மக்க மாள்றேன். நம்ம அலன் கீயை போட்டு டைட் வைக்கும்போது ஒரு ஈவனாக ஆப்போசிட்டு அது மாதிரி நார்மலாக டைட் வச்சுட்டு அப்புறம் டைட் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கீழே சுற்றும் போது மோட்ரு வந்து ஃப்ரீயாக சுற்றணும், எதுலேயும் உராயக்கூடாது. நம்மளுக்கு சுற்றும் போதே தெரியும் ஃப்ரீயாக சுற்றுறது. ஓகேங்களா? இதை போட்டோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக மோட்டரை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா இந்த செட்டு கிளியர் ஆகிடுச்சு, மோட்டர் அசம்பிள் ஆகிடுச்சு, அதனால் ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸ்க்ரூவை ஈவனாக டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பண்ணுற பெரும் தப்பு அதுவாக தான் இருக்கும். ஸ்க்ரூவை மட்டும் 4 சைடும் ஈவனாக டைட் வச்சு கரெக்டாக பொசிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக செட் ஆகிடுவான். நீங்கள் தட்டவோ அடிக்கவோ எதுவுமே பண்ண வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ரெடி பண்ணி போடுறோம். ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், திருத்திக்கிறோம். இப்போ நம்ம அந்த ஸ்க்ரூவை டைட் வச்சு முடித்த பிறகு அடுத்தபடியாக கார்பன் ப்ரஷ்ஷை போட்டு
லாக் பண்ணிடலாம். கார்பன் ப்ரஷ் போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஓட்டி செக் பண்ணலாம். அதில் ஹேண்டில் மாட்டுறது, ஃப்ரண்ட்டு செட்டை மாட்டுறது. மோட்டரை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே பாருங்கள் எவ்வளோ டைட் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அளவு டைட் வச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் லூஸாக வச்சிங்க அப்படின்னா லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. லூஸ் ஆச்சுன்னா சைடில் உராய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அதனால் வந்து ஆர்மேச்சர் டேமேஜ் ஆகும். அதிகமாக ஹீட் ஆகி ஃபீல்டு காயிலாம் டேமேஜ் ஆகிடும். இப்போ நம்ம ஹேண்டில் பொசிஷன் பண்ணிக்கலாம். ஹேண்டில் நம்ம கழட்டின ஸ்க்ரூ நம்ம எந்த டைரெக்ஷனில் கழட்டினமோ அந்த டைரெக்ஷனில் நம்ம திருப்பி அசம்பிள் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ப்ரஷ்ஷை போட்டு லாக் பண்ணிடலாம். ஏன்னா மோட்டர் செட்டு வேலை கிளியர். அதனால் ப்ரஷ்ஷை போட்டு லாக் பண்ணோம் அப்படின்னா மோட்டரை நம்ம ஓட்டி பார்த்துடலாம். போகிறதுக்கு முன்னாடி ப்ரஷ் வந்து நல்லா இருக்கா, ப்ரஷ்ஷு டென்ஷன் இருக்கா, ப்ரஷ்ஷுடைய ஸ்ப்ரிங்கு டென்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படி இல்லைன்னா புது ப்ரஷ்ஷை மாற்றிடுங்க. ப்ரஷ்ஷும் கரெக்டான சைஸில் கரெக்டான ப்ரஷ்ஷாக வாங்கி போடுங்க. தேய்க்கிறேன்னு சொல்லிட்டு கோணல் மணலாக தேய்க்கிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆர்மேச்சரை டேமேஜ் தான் ஆகும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து நாம் செக் பண்ணிடலாம். பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணுற பாருங்கள். ஓடுகிறது. ஏன் சைடில் வைக்கிறேன் அப்படின்னா சில நேரத்தில் க்ரீஸ் வந்து மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக தான் சைடில் திருப்பி வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த செட்டு முடிஞ்சது. அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு செட்டை ஏற்றிடலாம். ஆல்ரெடி இதில் போதுமான அளவு க்ரீஸ் இருக்குது. ஓகேங்களா, ப்ரெசண்ட்டாக தான் க்ரீஸ் அடித்தது. அதனால் க்ரீஸ் இருக்குன்றதால நான் வந்து க்ரீஸ் ஒன்றும் பெருசாக ஒன்றும் அப்ளை பண்ணல. க்ரீஸ் இல்லாத இதில் நீ தேவையான அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்டர் ஆடை உள்ளே போடலாம். கனெக்டர் ஆடை உள்ளே போட்டு அந்த நீடில் மாதிரி இருக்கும் அதில் சொருவிட்டா வேலை முடிஞ்சது. அவ்வளோதான். கனெக்டர் ஆடு பிஸ்டோனும் நின்று போச்சு. இப்போது ஸ்ட்ரைகர் எடுத்து ஃப்ரண்ட் பீஸில் சொருவிட்டு, ஸ்ட்ரைகர் வந்து ஒரு சைடில் சின்னதாக இருக்கும், அது வந்து பிட்டு சைடு போகணும். இப்போது பாருங்கள், லைட்டாக ஷேக் பண்ணி உள்ளே தள்ளணும் அப்படின்னா பிஸ்டனும் உள்ளே போயிடும், கரெக்டாக செட் ஆகிடும். அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிடலாம். சப்போஸ் க்ரீஸ் வந்து இதில் போதுமான அளவு இருக்கிறதுல தான் நான் போடலை. உங்களுக்கு வேணும்னா பிஸ்டன் ஆண்டை போடணும், ஸ்ட்ரைகர் ஆண்டை போடணும், கொஞ்சம் நிறையவே போடுங்க. இதுக்கெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம க்ரீஸ் உள்ளே வந்து அந்த கேரு கனெக்டர் ஆடு கனெக்ட் ஆன இடத்துல நம்ம க்ரீஸ் அடிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக அடிச்சுட்டு மேலே இருக்கிற க்ரீஸ் கப்புலேயும் அதுக்கு பள்ளம் இருக்கும், அதுலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ அப்படி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா மிஷின் ஹீட்டாக இதுலேருந்து லூப்ரிகேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும். கனெக்டர் ஆடு சீக்கிரம் தேயாமல் இருக்கும். அதில் இருக்கிற ஸ்லீவ் பேரிங்கும் டேமேஜ் ஆகாமல் இருக்கும். எந்த பேரிங்கும் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது, நல்லா அருமையாக உழைக்கும். இப்போ நம்ம இதை டைட்டு வச்சிட்டோம், வேலை முடிஞ்சது. அடுத்தது நம்ம க்ரீஸ் அடிச்சுட்டு மேல் கப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, வேலை முடிஞ்சது. இப்போ மேலே இருக்கிற க்ரீஸ் கப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ரீஸ் வேணுன்ற அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. க்ரீஸ் கப்பில் ஒரு 2 பள்ளம் இருக்கும், அந்த பள்ளத்துலேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. எப்போ பண்ணாலும் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா தான் நீங்கள் யூஸ் பண்ண அது பாட்டுக்கு லூப்ரிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். க்ரீஸ் கப்பை வந்து கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. இல்லைனா நீங்கள் வேலை செய்யும்போது க்ரீஸ் வந்து சைடில் அப்படியே லீக் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால் அந்த கப்பு ஸ்பேனரை போட்டு டைட் வைக்கிறத மறந்துடாதீங்க. அதே மாதிரி இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் ஒன்று இருக்கும், அந்த ஓரிங் போட்டு தான் ஆகணும். அந்த ஓரிங் போடலை அப்படின்னா க்ரீஸ் லீக் ஆகிட்டே இருக்கும் ஹீட்டில். இந்த கப்பையும் போட்டு டைட்டை வச்சிடலாம். நன்றி, வணக்கம். பாய் தல.